ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வசனங்கள் முடிய. பரிசுத்த மார்க் 8:34 முதல் 38. தியான வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் நேசரின் மாசற்ற அழகு, என் நேசரின் தூய அழகு என்னிலே காணப்பட வேண்டும். அதற்காக என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இயேசுவின் அழகு என்னில் காணப்படணுமே. இயேசுவின் அழகாகிய அவருக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்திலே உண்டா? என்னுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற தெய்வீக சுபாவங்கள் என்னிடத்திலே காணப்படுகிறதா? என் ஆண்டவர் என்னிலே எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னிடத்திலே உண்டா? இவைகளெல்லாம் எனக்கு அழகூட்டுவைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து இதனாளிலே நான் பார்க்கின்ற பொழுது என் நேசர் இயேசுவின் அழகு என்னில் காணப்படுகிறது என்பதை என்னுடைய அர்ப்பணத்தின் மூலமாக அல்லது பிரதிஷ்டையின் மூலமாக நான் அதை வெளிப்படுத்த வேண்டும். பிரதிஷ்டை இல்லையென்றால் அர்ப்பணம். இங்கே பரிசுத்த மார்க் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 13, 14, 15ஆம் வசனங்களிலே ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். எதற்காக? தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் தக்கதாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட இந்த சீடர்கள், அந்த சீடர்களுக்கான ஒருவேளை அவர்களுக்கான தகுதிகளை நாம் பார்ப்போம் என்றால் முழுமையான அர்ப்பணம். இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். தம்மோடு இருக்கவும், எப்பொழுதும் அங்கே இருக்க வேண்டும். நான் அங்கே இருந்து கொண்டு என்னுடைய வீடு வாசல் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா என்னுடைய தொழில் என்று சொல்லி நான் ஓடிக்கொண்டிருப்பேன் என்றால் என் ஆண்டவருடைய சீடனாக நான் இருக்க முடியாது. ஆகையினாலே என் அழகிலே ஆண்டவர் பிரியப்பட வேண்டும் என்றால் என் தகப்பனையும் தாயையும் என் ஜனத்தையும் நான் மறக்க வேண்டும் என்பதாக சங்கீதம் சொல்லுகிறது. சங்கீதம் 45, 10, 11 வசனங்களை பாருங்கள். குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இது கர்த்தருக்காக தங்களை முழுமையுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரோடு இருக்கும்படியாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, இல்லை என்றால் ஆண்டவரோடு இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இங்கே அவர்களை குறித்ததான காரியமாக இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மறந்துவிடு என்று சொல்லுகின்ற பொழுது என்னை பெற்ற தாய் தந்தையை நான் மறந்துவிட வேண்டும், அவர்களை காணக்கூடாது, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடாது என்பதல்ல. இங்கே தகப்பன் வீடு என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய தகப்பனின் குணாதிசயங்கள், இல்லை என்றால் என்னுடைய பாரம்பரியங்கள், என்னுடைய மேன்மைகள், என்னுடைய மகத்துவங்கள், இல்லை என்றால் என்னுடைய ஊர், என்னுடைய ஜாதி, என்னுடைய ஜனம், என்னுடைய பணத்திரட்சி, என்னுடைய ஆழ்த்திரட்சி, என்னுடைய வலிமை, இவைகளை நீ மறந்துவிடு. எங்கள் வீடுனா இப்படி இருக்குமா? எங்கள் அப்பானா இப்படி செய்வாங்களா? எங்கள் அம்மானா இப்படி செய்வாங்களா? இல்லை, நீ இப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ ஆண்டவருக்கு சொந்தமானவன். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஆகையினாலே உன்னுடைய பாரம்பரியம் பேசி, இல்லை என்றால் வரலாறு பேசி உன்னுடைய காலத்தை கழிக்காதே. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஆகையினாலே உன் ஜாதி ஜனம் இனம் என்று சொல்லி நீ மேன்மை பாராட்டுகிற, நீ எந்த சூழ்நிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாயோ, நீ பிரித்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அந்த சூழ்நிலைகளை நீ பெருமையாக பேசாதே, அவைகளை மறந்துவிடு. சில நேரங்களில் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட, ஊழியர்களாக அழைக்கப்பட்டவர்கள், திருச்சபையை நடத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் கூட ஆத்திரத்திலே கோபத்திலே
நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா? எனக்கு எந்த ஊர் தெரியுமா? நீ என்கிட்ட இந்த உன்னுடைய சவாலையெல்லாம் வைத்துக்கொள்ளாது என்று சொல்லி வீரவசனம் பேசக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். எவ்வளவு தவறான ஒரு காரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தானே தேவன் தம்முடைய அருட்பணிக்கென்று உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாகத்தானே அவர் அழைத்திருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய ஊர் பெருமையை பேசியோ என்னுடைய ஜாதி பெருமையை பேசியோ நான் அதில் நிலைநாட்டக்கூடிய காரியங்கள் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைதான் என்பதை நீயும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை விட தகப்பனை தாயையும் அதிகமாய் சிநேகிக்கிறவன் எனக்கு சீடனாக இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிற கட்டளை என்ன? ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நாம் அதை பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், முதல் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்பதாக சொல்லி பூமியானது உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய அந்த அழகு என்னில் இருக்க வேண்டும் என்றால் நான் பாரம்பரியம் பேசுகிறவனாக, வரலாறு பேசுகிறவனாக, குடும்பத்தை சுற்றி சுற்றி நம்மையே மேன்மை பாராட்டுகின்ற ஒரு கிரியையை செய்து கொண்டிருக்கிறவர்களாக அல்லாது அவைகளை நாம் மறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னிலே என்னிலே எதிர்பார்க்கிறார். இந்த அழகு, அர்ப்பணம் இல்லையென்றால் பிரதிஷ்டை என்கிற அழகு என் வாழ்க்கையிலே இருக்கிறதா? சீடர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட இவர்கள் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர்கள். இவர்களுடைய பிரதிஷ்டையே அல்லது இவர்களுடைய அர்ப்பணமே தேவனுக்கு முன்பாக இவர்களுடைய அழகாயிருக்கிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரதிஷ்டையில் முற்றுமுடிய இவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருப்பதே தேவன் இவர்களில் பிரியப்படுகிற ஒரு அழகாக அறியப்படுகிறது. இஸ்ரவேலரை நடத்தும்படியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் அலங்காரம் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்பதாக 2 சாமுவேல் 1:19 பார்க்கிறோம். இஸ்ரவேலின் அலங்காரமாக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை நீயும் நானும் நம்முடைய வீட்டின் அலங்காரம், நம்முடைய திருச்சபையின் அலங்காரம், நம்முடைய அண்டை வீட்டாருக்கு நாம் அலங்காரமாக அழகாக இருக்கிறோமா? அந்த அழகு என் ஆண்டவரை அறிவிப்பதிலே காணப்படுகிறதா? இந்த அர்ப்பணிப்பு உள்ளவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 52:7 வாசிக்கிறோம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்பதாக வாசிக்கிறோம். ஆம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்திருக்கும் இவர்களை குறித்து அங்கே உன்னத பாட்டு 7:1 சொல்கிறது, ராஜகுமாரத்தியே பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது என்பதாக சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய அழகை நான் எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? என் தேவனுடைய மாட்சிமையை, என் தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறவனாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆண்டவருடைய அன்பின் மகத்துவத்தை நான் அழகுபட என் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்தும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி நான் செய்கின்ற பொழுது, அந்த அர்ப்பணம் இருக்கின்ற பொழுது என் பாதங்கள் அழகாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. ராஜகுமாரத்தையே பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது என்று சொல்லி ஆத்துமநேசர் கூறுவதாக நாம் வாசிக்கிறோம் அல்லவா? மலைகளின் மேல் இவர்களுடைய பாதங்கள் அழகாயிருப்பதற்குரிய காரணம் என்ன? மலைகள் என்பது சுவிசேஷத்தை நிமித்தம் இவர்கள் அனுபவிக்கின்ற பாடுகளை காண்பிக்கிறது. இவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் சுவிசேஷத்தின்படியே இவர்கள் ஜீவிப்பதையே இவர்கள் பாதங்கள் அழகாயிருப்பது குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி,
அவர் எதை செய்தாரோ அதையே உபதேசித்தார் என்று நாம் வாசிக்கிறோமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்பதாக கூறுகிறாரே. நாம் கேட்கிற உபதேசங்களுக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் என் வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறதா? அந்த உபதேசங்களுக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் செய்வதே நாம் தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கக்கூடிய ஒரு அழகாக இருக்கிறது என்பதாக தீத்து 2:9 பார்க்கிறோமே. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டவர், உன்னையும் என்னையும் பிரதிஷ்டைக்கென்று தெரிந்து கொண்டவர், அர்ப்பணத்திற்கென்று தெரிந்து கொண்டவர், அவரோடு இருக்கும்படியாக தெரிந்து கொண்டவர். இந்த நாளிலே உன்னிலே என்னிலே அவர் எதிர்பார்க்கிறது என்ன? முழுமையாய் அர்ப்பணிப்பாயா? உன்னை வெறுத்து சிலுவையை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்றுவாயா? இந்த அர்ப்பணிப்பு உண்டா? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கழுத்தில் உள்ள சரப்பணியினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று மணவாளன் கூறுகிறார். உன் கழுத்தில் உள்ள சரப்பணியினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்பா, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் அபிஷேகத்தையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக இவருடைய அபிஷேகத்தை இழந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்திற்கேற்ற வாழ்வு வாழ்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து என் நேசர் இயேசுவின் அழகை நான் வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.